உடற்பயிற்சி அப்படின்னு சொல்லும் பொழுது அது உடலுக்கு மட்டும்தான் பயிற்சி. உடல் நலம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதில் மனநலமும் சேர்ந்திருக்கு. ஒரு பயிற்சியை கொடுக்கும்போது உடலுக்கு மட்டும் கொடுக்கறதில்ல, ஒரு வியாதிகளை தவிர்க்கலாம். ஆனால் மனதுக்கும் சேர்த்து பயிற்சி கொடுத்தீங்கன்னா மனிதர்களை சம்பாதிக்கலாம். ஹெல்த் அப்படிங்கிறது ஒரு வியாதிகள் இல்லாமல் இருந்தால் மட்டும் அது ஹெல்த் ஆகாது. ஃபிசிக்கல் ஹெல்த் அப்படிங்கிறது ஒரு டைமென்ஷன். அடுத்தது மென்டல் ஹெல்த் அப்படிங்கிறது இன்னொரு டைமென்ஷன். சோஷியல் ஹெல்த் அப்படிங்கிறது இன்னொரு டைமென்ஷன். ஒரு பயிற்சி கொடுக்கும்போது அது உடலுக்கும் பயிற்சியாக இருந்து மனதுக்கும் பயிற்சியாக இருந்து அந்த சோஷியல் ஹெல்த் மற்றவர்களோடு சேர்ந்து பழகிற ஒரு பயிற்சியும் இருந்ததுன்னா அப்படின்னா அந்த பயிற்சி ஒரு முழுமையான பயிற்சியாகும். அட்டைன் ஹெல்த் அண்ட் மெயின்டைன் ஹெல்த் அப்படிங்கிறது டு அட்டைன் ஹெல்த் வெரி ஈஸி, ரொம்ப சீக்கிரம் பண்ணலாம். ஒவ்வொரு வருஷமும் ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறோம், ஜிம்முக்கு போகிறேன், நான் எக்ஸசைஸ் பண்ணுவேன்னு. அதை செய்யலாம். 30 நாள் செஞ்சுட்டு நிறுத்திட்டீங்க அப்படின்னா யூ அட்டைன் ஹெல்த். பட் 365 நாளும் அதை பண்ணீங்க அப்படின்னா யூ மெயின்டைன் ஹெல்த். 30 நாளில் உடல் நலம், 30 நாளில் மனநலம் அப்படிங்கிறது 30 நாளில் ஹிந்தி, 30 நாளில் தமிழ் அந்த மாதிரி இல்லை. இது 30 நாளில் நம்ம படித்ததை உபயோகிக்கலைன்னா அந்த 30 நாள் நம்ம படித்தது வேஸ்ட்டு. அதே மாதிரி தான் உணர்வுகளை கட்டுப்படுத்துறது தான் மனநலம். உணர்வே இல்லாமல் இருக்கிறது உயிரற்ற பொருள். சரியான அளவு உணர்வை சரியான சமயத்தில் அளவோடு காட்டுறது தான் நலம். ஒரு உடலுக்கு எவ்வளவு பயிற்சி கொடுக்குறோமோ உடற்பயிற்சி ஒரு மனப்பயிற்சியும் சேர்ந்து இருந்தால் அந்த எக்ஸசைஸ் தான் ஒரு முழுமையான எக்ஸசைஸ். உடல் நலத்திற்கு பேலன்ஸ்டு டயட், மனநலத்துக்கு பேலன்ஸ்டு எமோஷன்ஸ். பயிற்சியை உடலுக்கு மட்டும் கொடுத்தா போதாது, அந்த பயிற்சி அவரை ஒரு ஆணழகனாக ஆகும். ட்ரெட்மில் ஒருத்தனை ஆணழகனாக மாற்றலாம். ஆனால் மனதை அடக்கி மன்னிக்க கற்றுக்கொண்டு மனிதாபிமானத்தை வளர்த்தோம்னா மனித அழகனாக மாறலாம். ட்ரெட்மில் ஒரு ஆணழகன் அப்படின்னா நம்ம வெளியில் நடக்கிறது அந்த நடைப்பயிற்சி ஒரு மனித அழகனாக மாற்றணும். ட்ரெட்மில் அதிலே இருக்குது ஒரு மில், ஒரு டிவைஸ், ஒரு எக்யூப்மெண்ட், ஒரு மெஷின். நம்மோடு அது பேசாது, நம்ம பேசினா அதுக்கு கேட்காது. ட்ரெட்மில் ஒரு உயிர் இல்லாத ஒரு ஜடம் மாதிரி. ஆனால் வெளியே நடக்கிறது ஒரு உயிரோட்டமுள்ள ஒரு ஜனம் மாதிரி. ட்ரெட்மில் முடிஞ்ச பிற்பாடு ஒரு உடல் குளியல். ஆனால் வெளியே நடக்குது, நடக்கும்போதே ஒரு மனக்குளியல், மனம் சுத்தமாகுது. ட்ரெட்மில் ஒரு விஞ்ஞானம், த ஸ்டடி ஆஃப் சயின்ஸ். வெளியே நடக்கிறது ஒரு சமூகம், சோஷியல் ஸ்டடீஸ். வேறு என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குது இது ரெண்டுக்கும் தெரிஞ்சுக்கலாம். கீழே இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள்.